இந்த முறை தான் முதல் முறை என்றபடியே நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் ஒன்று இதுக்கு இருக்குண்டு இதுக்குள்ள என்ன இருக்கு என்ற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம். வாங்க உள்ளுக்கு போகலாம். நீங்கள் கேக் வெட்டுறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போக தேவையில்லை. நல்லா தான் இருக்கு. இதில் நீங்கள் இதோடு சேர்த்து நீங்கள் போட்டோ எடுக்கலாம். சண்டு மாலை வச்சிருக்கணும். தற்கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்புகளை தான் செஞ்சிருக்கணும். மின்குமல்கள் இந்த பிரகாசத்தால் என்ன அழகாக இந்த இடம் இருக்குன்றதை நீங்கள் பார்த்தா தெரியும். தங்களோட புகைப்பட கலைஞர்களும் இந்த இடத்துல தங்களோட வித்தையில காட்டுவினோம். வடிவ நாங்கள் ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். பார்த்தா தெரியும், நல்லா இருக்குது. ஃபைனலி ஃபினிஷ் என்று போடுறோம். ரைட். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 38வது பொதுப்பட்டமைப்பு விழாவில் நிற்கிறோம். அதிலே ஒரு குறிப்பிடத்தக்க விசேட அம்சத்தை நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். அதாவது இதுவரையிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இல்லாத ஒரு புதிய ஒரு முயற்சி எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களால், அதிலும் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தில் மாணவர்களால் ஒரு விசேட விஷயம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அது என்னென்றால் ஃபோட்டோ சுற்றி பட்டறை விழா முடிச்சுட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுப்போம். அந்த ஃபோட்டோவை அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு பதிவாக இருக்கும். பட்டவிழா இங்கே நடக்கும். ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி நீங்கள் வேறு இடத்துக்கு போவீங்க. வேறு இடத்துக்கு போயக்குள்ள போக்குவரத்து பிரச்சனை இருக்குது. அதோட பெண்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய மேக்கப் கலைமண்டு ஒரு பிரச்சனை இருக்கு. விடயத்தையும் கருத்தில் கொண்டு அதுக்கு ஒரு நல்ல தீர்வை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதுதான் இந்த ஃபோட்டோ சிட்டி. அப்போ இந்த ஃபோட்டோ சிட்டி என்றது இதுக்குள்ள என்ன இருக்கு என்ற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போகலாம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். பட்டம் பெற்ற பிறகு நாங்கள் உங்களுடைய பெற்றோரோட வந்திருப்பீங்க பட்டண விழாக்கு. அதோட உங்களுடைய நண்பர்கள் அப்படி எல்லாரோடும் சேர்த்து நீங்கள் நல்ல ஃபோட்டோக்கள் எடுப்பீங்க. அப்போ அந்த ஃபோட்டோக்கள் இன்னும் சிறப்பாக நல்லபடியாக இருக்கணும் என்றால் இது பதில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அதான் இந்த ஃபோட்டோவுக்கு ஐ கிராடுவேட் உண்டு. அப்போ நீங்கள் உங்களோட ப்ளாக் அடுத்த மெடலோட நீங்கள் இதில் 2 ஃபோட்டோ எடுக்கலாம். இதை நீங்கள் பார்த்தா தெரியும். இதில் ஒரு கேப் இருக்குது. அதாவது இதை நாங்கள் ஃபோட்டோ கொண்டு வடிவாயில் கொண்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்போ இதுவும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்டு இதில் இருக்குது. பார்த்தா தெரியும். ஜூனியர் ஸ்டெப் ஜெட்னாண்டு இதில் நீங்கள் குழுவாக நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். எங்களோட பலகைகள் இந்த பேர் இதில் இருக்குது. அப்போ இதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் இதை பார்த்தா தெரியும். திருமண நிகழ்வுகள் மற்ற ஏனைய குடும்ப நிகழ்வுகளுக்கு இது போன்ற ஒரு பேக்ரவுண்ட் டிசைன் ஒன்று செய்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அது போன்ற ஒரு அமைப்பை தான் இதில் செஞ்சிருக்கிறோம். பாருங்கள் இவ்வளவு அழகாக பூக்களால் அதோட மின்குமலால் இதை வடிவ அலங்கரித்து இருக்கிறோம். அப்போ இந்த இடமும் நல்ல வடிவ நாங்கள் குழுவாக நின்று இல்லாட்டி கப்பலாக நின்று கொடுக்குறதுக்கு இது போன்ற ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. இந்த ரெண்டை நல்லா பிடிக்கும். அது கப்பலாக சில பேர் பட்ஜிலேருந்து பாஸ் அவுட் ஆவீங்க. அப்போ அவைக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் கொண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதோட நீங்கள் கணவன் மனைவியாக நீங்கள் வந்திருந்தால் உங்களுடைய பிள்ளையோட சேர்ந்து இதில் நீங்கள் ஊஞ்சல் ஆடி நீங்கள் வடிவ ஃபோட்டோ செய்யலாம். ஊஞ்சலாடு நல்லா தான் இருக்குது. இதில் நீங்கள் இதோடு சேர்ந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தா தெரியும். இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி. அப்போ இந்த ஃப்ரேமுக்குள்ளே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். 38வது பட்டமைப்பு விழா இதில் இருக்குது. 2024 இதுக்குள்ளே இருந்து நீங்களுடைய ஃபோட்டோ எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும். நல்ல வடிவ நல்ல ஒரு பேக்ரவுண்டோட செஞ்சுருக்கலாம். இந்த இடம் விசேஷமாக கேக் வெட்டுறக்கூடிய இடம். இப்போ நீங்கள் கேக் வெட்டுறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போக தேவையில்லை. நீங்கள் கம்பஸுக்குள்ளேயே பட்டணம் புரியாச்சு இங்கே வந்து கேக் வெட்டியாச்சுன்னு இருக்கும். அப்போ எங்கள் இது ஒரு நல்ல ஒரு இடம். நல்ல வடிவ டெக்கரேட் பண்ணி இந்த கப்பருக்கு இதெல்லாம் நாங்கள் போட்டுக்கொண்டு வடிவ எடுக்கலாம். தலையில் போட்டுக்கொண்டு வடிவ எடுக்கலாம். அதை நீங்கள் பார்க்க தெரியுது. இதுவும் ஒரு கப்தான். இதே தலைவருக்கு போட்டுக்கொண்டு நீங்கள் வடிவ எடுக்கலாம். நியூ சாப்டர் பிகின்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு இது. அது இதில் உங்களோட கேக்கை கொண்டு வச்சு நீங்கள் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அடுத்த உங்களுடைய பல்கலைக்கழக நண்பர்கள் சீனியர்ஸாக இருக்கலாம் ஜூனியர்ஸாக இருக்கலாம் எல்லாரோடையும் சேர்ந்து இதை மகிழ்ச்சியாக கேக் வெட்டுறதுக்கு இது ஒரு சிறந்த இடம். நீங்கள் பார்த்தா தெரியுது. இது மாலை வித்தியாசமாக செஞ்சுருக்கிற மாலை. இந்த மாலையை நீங்களே போட்டு எடுக்கலாம். ஜீரோ ஸ்டெப் ஜெட்லான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் டிசைனாக இருக்குது. இதுவும்
செண்டு மாலை வச்சிருக்கணும். இப்படி எடுக்கிறக்கான நீங்கள் பார்க்க தெரியுது, நல்ல வடிவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போனால் இதில் ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. ஸ்கூட்டர் பெரும்பாலும் இப்போது வீதிகளில் போகிறது குறைய. அப்போ நல்ல ஒரு ஸ்கூட்டரை எங்கேயோ தேடி பிடிச்சி நல்ல கண்டிஷன்லாம் இருக்குது. ஸ்கூட்டரில் இருந்து நல்ல வடிவாக இருக்குது. நாங்கள் இப்படி ஸ்கூட்டரில் ஏறி இதில் இருந்து வடிவாக நாங்கள் ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். பார்த்தா தெரியும், நல்லா இருக்குது. நல்ல வடிவாக க்ரீன் காப்பெட்டெல்லாம் பிரித்து நல்ல வடிவாக செஞ்சுருக்கணும். அதாவது ஒவ்வொரு வடிவமைப்பையும் நல்ல வடிவாக திட்டமிட்டு தற்கால சூழ்நிலைக்கு ஏற்றமாய் வடிவமைப்புகளை தான் செஞ்சிருக்கணும். கொஞ்சம் வித்தியாசமாக அனைவரையும் கவரக்கூடிய மாதிரி இது கண்ணாடியை சுற்றி மின்குமர்கள் வடிவ வச்சு இதில் நின்று ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுக்கலாம். இதில் கூடுதலாக பெண்கள்லாம் இதில் மெனக்கடிவினம். அதோட தங்களோட புகைப்பட கலைஞர்களும் இந்த இடத்துல தங்களோட வித்தையில காட்டுவினம். இப்போ நான் கண்ணாடியை பார்த்தால் இப்போ அங்கேருந்து நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க என்ன இந்த லொக்கேஷன் இல்லை அதான். நாங்கள் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோகிராஃபரையும் பார்த்து நாங்கள் அதிலும் பார்க்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்றால் இது தனியாக நாங்களே தூக்கி பிடிச்சி கொண்டு இப்படி ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கணும். வடிவாக இருக்கும். ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் அப்படியே பார்த்தா தெரியும். பல்கலைக்கழக வாழ்வித்த கடைசி நாள் எங்கள்கிட்ட ஒரு கடைசி நிகழ்வு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா தான். அந்த விழாவை எப்படி சொல்லியிருக்கோம்னா கிராஜுவேஷன் போட்டிருக்கு. அதாவது இந்த பட்டமளிப்பு விழாவோட எங்களோட பல்கலைக்கழக வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி ஒரு சிந்தனையோடு இதை உருவாக்கியிருக்கணும். அதோட இதில் நிறைய விஷயங்கள் இதில் வச்சுருக்கு. சாதாரணமாக பொக்கே, ஃப்ளவர் பொக்கே, பூங்கொத்து இருக்குது. இதை நாங்கள் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். அதோடு நீங்கள் பார்த்தால் தெரியும் கிராஜுவேஷன் கேப் இருக்குது. இதில் பிரிட்டி எடுக்கேட்டட் கிராஜுவேஷன் இருக்குது. இதை நீங்கள் போட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். அதோட இப்படி அலிஸ்பேன் மாதிரியான செட்டப்கள் இருக்குது. நீங்கள் அதையும் போட்டு எடுக்கலாம். அடுத்த ஸ்டிக்குகள் இருக்குது. ஸ்டிக்கு கொஞ்சம் வேறு டிசைன், வேறு கன்செப்டில் நல்ல நல்ல ஸ்டிக்குகள் இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும். இதுகளை நீங்கள் கையில் பிடிச்சி கொண்டு நீங்கள் ஃபோட்டோவில் எடுக்கலாம். அதோட நாங்கள் பார்த்தால் கொஞ்சம் கண்ணாடிகள் இருக்குது. ஐ லவ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னாண்டல் இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும். இதோட வித்தியாசமாக ஒவ்வொரு புகைக்கடற்கரை இந்த கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புகைப்படங்கள் எடுக்கலாம். அதோட இதில் போட்டிருக்கு கிராட் 2024 ஃபினிஷ் ஃபைனலி ஃபினிஷ் என்று போட்டிருக்கு. ரைட். அப்போ அப்படியான கன்செப்டோட கிடையாது செஞ்சுருக்கு. அதோட ரோஸும் இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும். இதில் இந்த ரோஸ் ஃப்ளவர் இதையும் நீங்கள் உங்களோட அன்பானவர்களுக்கு கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கையில் வச்சு எடுக்கலாம். அதோட என்றது இதை நீங்கள் இப்படி தூக்கி வச்சுக்கொண்டு இப்படிலாம் ஃபோட்டோ எல்லாம் எடுக்கலாம். இதில் கூடுதலாக பெண்கள் தான் ஆர்வம் காட்டுவார்கள். வித்தியாசமாக இந்த பொருட்களை எடுத்து இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. மாலை வேளையில் இந்த மின்னொலியோட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். பல வர்ண நிறமான மின்கும்பலால் என்ன அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்தா தெரியும். ஒவ்வொரு வடிவமைப்பிலேயும் ஒவ்வொரு வகையான மின்கும்பல்கள் இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டும் நடந்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கேமராமேன் வந்து நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கணும். அதோட மின்கும்பல்கள் இந்த பிரகாசத்தால் என்ன அழகாக இந்த இடம் இருக்குன்றதை நீங்கள் பார்த்தா தெரியும். இது பாருங்கோ, நல்ல வடிவ இருக்குது. ஃபோக்கஸ் லைட் எல்லாம் போட்டு நல்ல வடிவ இது அந்த மாலை வேளையிலே ஃபோட்டோ ஷூட் செஞ்சால் நல்லா இருக்கும். நீங்கள் இது பார்த்தா தெரியும். அதை நான் சொன்ன மாதிரி இந்த கண்ணாடி அமைப்பிலான இந்த அமைப்பைத்தான் மின்னொலியில் நல்ல பிரகாசமாக இருக்குது. மரங்களும் நீங்கள் மரங்களை பார்த்தா தெரியும். மரங்களும் நல்ல வடிவ இந்த மின்னொலி நல்ல வடிவ அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் பார்க்கலாம். 58வது பட்டமைப்பு விழா நடக்குது இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு. இதுவரைக்குமே இப்படி ஒரு இது இல்லை. இந்த முறை தான் மாணவர்களுடைய ஒரு புதிய ஒரு சிந்தனை திறன் இந்த அடிப்படையில் அவர்களுக்கு இந்த ஒரு எண்ணம் தோன்றியிருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த வகையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினருக்கும் மற்றும் இந்த வடிவமைப்புகளை உருவாக்கி இதை சிறந்த முறையில் ஒழுங்கமைப்பு செய்த அது பங்கு பற்றிய அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளையும் முன்வைக்கிறேன். ஏனால் இந்த முறை தான் முதல் முறை என்றபடியே நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் ஒன்று இதுக்கு இருக்குண்டு. எல்லாரும் வந்து பட்டமைப்பு முடித்த உடனே அவன் என்ன எங்கேயாவது கேக் கொட்டுவோம், எங்கேயாவது போய் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு போவோம்,
இல்லாட்டி எங்கேயாவது போட்டோ சுட்டத்துக்கு போக மட்டும் போடுவினோம். ஆனால் இந்த வருஷம் ஒரு ஆரம்பமாக இருப்பதால் நிச்சயமாக இதை பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பகிர்ந்து உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்தால் நிறைய பேர் அறியக்கூடியதாக இருக்கும். அத்தோட அடுத்த வருஷமும் இதைவிட சிறப்பாக செய்வார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். செய்ய வேண்டும் என்று நான் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினை மற்றும் இந்த வடிவமைப்புடன் சபட்ட அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பட்டம் பெற்ற அனைத்து பட்டதாரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.